Hello friends, welcome to Dasha Samayal. இன்னைக்கு சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல உதிரியா தேங்காய் பால் ஊத்தி செஞ்ச சூப்பர் டேஸ்ட்ல இருக்கிற பிரிஞ்சி ரைஸோட சம காம்பினேஷனான மினி கிரை சிக்கன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சாதம் நல்ல உதிரியா வரதுக்கு கரெக்டான குவாண்டிட்டி தண்ணி ஊத்தினா மட்டும் பத்தாது. அதை விட இம்பார்ட்டன்ட்டான ஒரு டிப் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி மினி கிரை சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக் ஷேர் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்சால் அதையும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு பிரிஞ்சி ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவில் சேர்க்குறப்போ நமக்கு உதிரியாக வரும். எண்ணெய் உதிரியாக கொடுக்க தன்மை உடையது, நெய் கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் இந்த 2 காம்பினேஷன் சேர்த்து செய்கிறப்போ அரிசியும் உதிரியாக வரும். இது இல்லாமல் இன்னொரு டிப்பும் இருக்குது, அது பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக கடற்பாசி எடுத்துருக்கேன், முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக லவங்கம், ஒரு 5 பீஸ். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் 2, அதையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். காரத்துக்கு நம்ம இதுக்கு பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துடலாம். ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு நான் இதில் இப்போ சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இஞ்சியோட அளவு பூண்டோட அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 60க்கு 40 அந்த விதத்தில் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 3 தக்காளி பழுத்தது, புளிப்பு இல்லாத தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா கொலையாக வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது ஆப்ஷனல் தான். நமக்கு நல்ல ஒயிட்டாக பிரிஞ்சி ரைஸ் வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் ரைஸ் ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு தக்காளி நல்லா கொலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தக்காளி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவு நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ண 1 கைப்பிடி அளவு புதினா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்தா 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கலாம். 30 வினாடிகள் அதுவே போதும். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகளை இதோட சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது இல்லாமல் நாம் பன்னீர், காலிஃப்ளவர் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கலாம் காய்கறிகளை. இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்க போகிறோம். நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், மீதி 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க காய்கறிகளை பொறுத்தும் நம்ம தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கணும். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எதுவுமே தண்ணியை உறிஞ்சாது. அதனால் கரெக்டான குவான்டிட்டியில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த டைமில் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு இப்போ இதை சேர்க்குறோம். நம்ம ஊற வச்ச தண்ணி நல்லா வடிச்சிட்டு வெறும் அரிசி மட்டும்தான் சேர்க்கணும். அது இல்லாமல் நம்ம அரிசி கழுவுறப்போ அதிலேருந்து வெள்ளையாக வரும் இல்லையா, ஸ்டார்ச், அது சுத்தமாக போயிடணும். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறப்போ நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்கணும். நீங்கள் எந்த அரிசியை வச்சு பிரியாணி செஞ்சாலும் சரி, புலாவ் செஞ்சாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் வரும். 20 நிமிஷம் நல்லா ஊறின பாஸ்மதி அரிசியோட நம்ம தண்ணியை இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஊற்றணும் அப்படின்னா தலை தட்டுற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ மிமிக்ரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சோயா 65 தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.
வெளியே சூப்பர் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக மசாலாலாம் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சங்க்ஸை ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற தேவையில்லாத ஃப்ளேவர்ஸ் நம்ம எடுக்க முடியும். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம புலாவும் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம புலாவ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து அந்த ப்ரெஷர்லேயே இருக்க வேணாம், ஓரளவுக்கு குழைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம அரிசியில் வந்து அந்த ஸ்டார்ச்சு சொன்னேன் இல்லையா, அது கண்டிப்பாக எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம நெய்யும் எண்ணெயும் இது ரெண்டும் சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் நமக்கு நல்ல உதிரியான கன்சிஸ்டன்ஸும் அதே டைமில் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி தேவையான இடத்துல அதுவும் கொடுக்கறதுனால நம்ம பிரியாணியாக இருந்தாலும் சரி, புலாவாக இருந்தாலும் சரி, நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே எடுத்து ஹாட் பாக்ஸில் கிளறாமல் ரொம்ப கிளறாமல் தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ. ஸோ நான் அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்ல பெருசாகிடுச்சு. நம்ம விருப்பப்பட்ட சைஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா பிழிஞ்சிக்கலாம். அதில் இருக்கிற அந்த புஞ்சன் டேஸ்ட் ஒன்று வரும், அது கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தலை சுற்றுறது, கிறுகிறுப்பு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு தடவை நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் திரும்ப ஒரு தடவை பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத ஒரு ஃப்ளேவர் வந்து வெளியே போயிடும். நான் பெரிய சைஸ் எடுத்துருக்கிறதுனால நான் சென்டராக கட் பண்ணிக்கிறேன். இது சின்ன சைஸ் சோயா சங்க்ஸாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, இன்றைக்கி நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், லெமன் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி ஏதாவது ஒரு பொருள் சேர்த்தாலுமே டேஸ்ட் மாறிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக சோயா சங்க்ஸோட நல்லா கோட் ஆகும், நல்லா வந்து அதோட ஒட்டிக்கும். இல்லை அப்படின்னா சரியாக ஒட்டாது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த எண்ணெயில் சேர்க்க போகிறோமோ அந்த எண்ணெயை ஊற்றிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதோடு நம்ம சோயா சங்க்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கிறப்போ இது ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆயிரும், அது இல்லாமல் நல்லா ஊறிடும். அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நம்ம போடுறப்போ நல்ல சூடில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து மட்டும் விட்டால் போதும். அப்போ தான் வந்து மசாலா வந்து அது நல்லா ஒட்டிகிட்ருக்கும். நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறிட்டோம் அப்படின்னா மசாலா வந்து வந்துடும் தனியாக. அதனால் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து மட்டும் விட்டுடலாம். சட்டியிலேருந்து எடுத்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி மட்டும் நம்ம விட்டால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெந்துடும். நம்ம எந்த ஆயில் ஐட்டம்ஸ் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, போட்டோடனே நம்ம கிளறாமல் இருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக உடையாமல் அழகாக எந்திரிச்சு வந்துடும். நம்ம போட்டு கிளறப்ப தான் அதில் இருக்கிற மசாலாலாம் உடஞ்சி செஞ்சு தனித்தனியாக ட்ராஜடி ஆகிடுது. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் 65 இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வடை ரெசிபி இல்லை போண்டா ரெசிபி எது செய்கிறதா இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும்.
இன்னும் சூப்பர் கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு 2-3 தடவை ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுற பொருட்களை ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னாவே சூப்பர் கிறிஸ்பியாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பர் கிறிஸ்பியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம மிமிக்ரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த சட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக ஒரு லேயர், உள்ளே வந்து நல்ல சாஃப்டான ஒரு லேயர். அஃப்கோர்ஸ் சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் சவுக்குன்னு தான் இருக்கும், ஆனால் உள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்ததுனால நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். நார்மல் கிறிஸ்பிலாம் இல்லைங்க, சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். மிதமான காரத்தோட நல்ல உதிரியான இந்த தேங்காய் பால் பிரிஞ்சி ரைஸோட நல்ல காரசாரமாக சூப்பர் கிறிஸ்பியாக இருக்க இந்த மினிகிரி சிக்கன் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்போவோட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் எதுவும் வராது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். கூடவே முடிஞ்சால் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Take care.